வணக்கம் அன்பர்களே, உங்களுடன் மாதப்பன் வே 100 பிளேஸை கண்டுபிடிப்புங்கள். இவ்விடம் அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில். மலை உச்சியிலே காண்பது உச்சி பிள்ளையார் ஆலயம். கீழே அர்த்தநாரீஸ்வரனுடைய கோபுரம். மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான ஆலயம், சிவன் ஆலயம். கண்டுகளில் இங்கு 30க்கும் மேற்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு மகரிஷி, அதாவது ஆதிபரா சக்தியின் வடிவமாக தெய்வங்கள் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மர்ஷி, மகேஸ்வரி, கௌரி மாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திரி, சாமுண்டி, சப்த மாதர்கள் இங்கு குடிகொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று இங்கே நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இங்கு வடிவமைக்கப்பட்டு அமர்ந்து ஆசிரமம் பெறுகிறார்கள். அதே மாதிரி பிரம்ம அம்மையர் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு துர்க்கை ஆலயம். மிகவும் தூய்மையாகவும் அமைதியாகவும் விநாயகனுடைய ஆர்த்திகள், லிங்க வடிவம். இங்கே 101 லிங்கத்தின் வரிசையாக 103 லிங்கங்கள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு நல்லீஸ்வரர் ஆலயம். சிவ மிகவும் கலை நுணுக்கங்களுடன் நுழைவாயில் ராஜகோபுரம். ஆளியினுடைய வடிவமைத்து அமர்ந்து சவாரி செய்வதை போன்ற தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆயிரங்கால் மண்டபம் உட்பகுதியில் உள்ளது. மிகவும் நுணுக்கமான சிற்பக்கலைகளை கண்டு கிடைக்கவும். ஆளினுடைய வடிவமைப்பு மிகவும் நுட்பமாக தொழில்நுட்பத்துடன் அந்த காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கே அனுமன் அவர்கள் பூஜைக்கு உங்களதா வாங்கிக்கலாம் கோயில். அதை மட்டும் எடுத்துகிட்டு உள்ள போயிடுச்சு, மீதி எடுத்துகிட்டு வந்துடும். போங்க அதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிச்சு. இங்கு அம்மன் பாதி சிவனாகவும் பாதி பார்வதியாகவும் உருவெடுத்து உள்ளதால் இந்த தூணில் அமைக்கப்பட்டது. மூலஸ்தானத்திலே இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு ஆண் பாதி பெண் பாதி என்ற அர்த்தநாரீஸ்வரனுடைய ஆலயம் பிரசித்தி பெற்று திருமணமானவர்கள் வேண்டுபவர்கள் அனைவரும் முதலில் சன்னதிற்கு வந்து வணங்கினால் அவர்கள் கோரிக்கை நிறைவேறும் என்பது ஐதீகம். மலைகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறது அனுமன். பூஜைக்கு கொண்டு வந்த பழங்களை பறித்து சென்று விட்டது. அமைதியான மனநிலைகள், கணவன் மனைவிகள் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் அமரும் இடம். செல்வ விநாயகர். மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்களுடன் சுற்றிலும் வடிவமைக்கப்பட்டு மிகவும் சிறப்புடன் இவ்வாலயம் பழமை வாய்ந்ததாக அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து தல விருட்ச மரத்தை காணாதவர்கள் இங்கு வந்து பார்த்துவிட்டு செல்லவும். மிகவும் பழமையான விருட்ச மரம். ராஜகோபுரம் கிழக்கு பகுதியிலே அமைக்கப்பட்டுள்ளது.
இதற்கு பின்பகுதியிலே உச்சிப்பிள்ளையார் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மலையின் வடிவம் ஒரு நந்தியை போன்று காட்சியளிக்கிறது. 4 பகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதிக்கு சென்றால் வெவ்வேறு வடிவங்களில் நந்தியாகவும் சிவனாகவும் லிங்கமாகவும் பல வடிவங்களில் நீங்கள் நினைப்பதை போன்று உருவம் காட்சியளிக்கும். வணக்கம். பகுதி இதன் பிற்பகுதியில் நேராக மூலஸ்தானம் அமைக்கப்பட்டுள்ளது. அம்மையினுடைய நுழைவாயில் பகுதி, சன்னிதான நுழைவாயில். விளக்கு உங்களுக்கு தரிசிக்கும் வாய்ப்பு கிடைப்பவர்கள் உங்களுடைய மக ஒளியை கண்டு கொள்ளுங்கள். மகர ஒளி உங்களுக்கு காட்சி தரலாம். இதோ மிகவும் பாக்கியசாலிகள் கண்டுகளிக்கவும். அம்மையப்பா, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் வந்து நந்தியேஸ்வரர் மற்றும் அனைத்து பரிவார தெய்வங்களையும் கண்டுகளித்து ஆசீர் பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பார்த்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். என்றும் உங்களுடன் மாதப்பன் வே 100+.